குட் ஈவினிங், அஸ்ஸலாமு அலைக்கும். பார்க்கலாமா? இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டால், எப்படி கம்மிங் 13 இப்போ சொல்லுங்க பரிச்சை ஜூலை 13 ஜூலை 13 சார். எப்படி ஜூலை 13 அன்னைக்கு குரூப் 1 ப்ரிலிம்ஸை கிராக் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேருடைய கனவு வந்து ஹோம் ஸ்டேட்டாக இருக்கும். புரியுதா இல்லையா? ஐஏஎஸ் பாஸ் பண்ணாலாவது வேற ஒரு ஸ்டேட்டில் ஒர்க் பண்ணணும். ஆனால் குரூப் 1 பாஸ் பண்ணால் கன்ஃபர்ட் ஐஏஎஸ்ஐ இங்கே இருக்கலாம். உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் உங்களுக்கான ஒரு மதர்லேண்டில் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் என்ன நம்ம தப்பு பண்ணுறோம்? இப்போ ரீசெண்டான சில சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ கட் ஆஃப் ரைஸ் ஆகிருக்குது. ஓகேவா? இப்போ அதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க போகிறோம் நீ? ஓகேவா? பார்க்கலாமா? டவுட் இருந்தால் நிறைய கேளுங்கப்பா, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? என்ன மாதிரி இதில் வெற்றி காணுவதற்கான வழிவகைகள் என்ன? ஏன் தோக்கிறோம்? ஏன் மெயின்ஸ் நம்மளால் போக முடியல? ஏன் இதை கிராக் பண்ண முடியல? அதெல்லாம் முதல்ல பார்ப்போம். ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் இந்த தேர்வு இருக்கக்கூடிய சிலபஸ் நம்ம கரெக்டாக பார்த்துருக்கோமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த சிலபஸ் நம்ம கரெக்டாக பார்த்துருக்கோமான்னு பார்க்கணும். பார்த்துருக்குறோமா? டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 1 சிலபஸ் நமக்கு கரெக்டாக தெரியுமான்னு பார்க்கணும். நீ பார்த்துருக்கியா சலுகா? குட் மார்னிங், பார்த்துட்டீங்களா? டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 1 சிலபி கரெக்டாக இருக்குதா? ஓகேவா? பார்த்துருக்கோமா? நம்ம பார்த்துருக்கோமா? எத்தனை யூனிட் இருக்குன்னு தெரியுமா? 10 யூனிட் இருக்கும். கரெக்டா? 10 யூனிட் இருக்கும். அந்த 10 யூனிட்ஸ்ல வந்து ஒரு 3 யூனிட் நீங்கள் கரெக்டாக இருந்தாலே நீங்கள் எங்கேயோ போயிடலாம். எந்த யூனிட்டு? யூனிட் 8. ஓகேவா? அப்புறம் யூனிட் 9, யூனிட் 10. யூனிட் 10 என்ன? மென்டல் எபிலிட்டி டெஸ்ட். கிட்டத்தட்ட இந்த 3 யூனிட்டே 100 கொஸ்டினை கொடுத்துரும். 3 யூனிட்டே 100 கேள்விகளுக்கான பகுதியாக உங்களுக்கு அமைஞ்சிடும். 100 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இதே வந்து உங்களுக்கு 100 கொஸ்டின்ஸை வந்து கண்டிப்பாக கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக மாறிடும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். ஓகே, அந்த 3 யூனிட்டே முக்கியம். இந்த 3 யூனிட் என்ன சொல்கிறாங்க? யூனிட் 8 தெரியும், கலாச்சாரமும் பண்பாடும் தமிழ்நாடு வரலாறு எல்லாமே கேட்பாங்க. யூனிட் 9 தெரியும், தமிழ்நாடு முழுக்க முழுக்க தமிழ்நாடுடைய அட்மின் வந்துடும். தமிழ்நாட்டில் எப்படி அட்மின் பண்ணுறாங்க, என்னென்ன திட்டங்கள், முதலமைச்சருடைய திட்டங்கள் என்னென்ன இருக்குது, முதலமைச்சராக யார் இருந்தா என்ன, குறிப்பாக வந்து 1947 இன்னைக்கு 2024 வரைக்கும் கண்டிப்பாக எல்லா டெவலப்மெண்ட்ஸும் கேட்பாங்க. அப்புறம் யூனிக் என் தமிழ்நாட்டுடைய யூனிக் என்ன இருக்குது, சிறப்பு அம்சங்கள் என்ன இருக்குது, அதுவும் கேட்பாங்க. ஓகேவா? சமீப காலமாக நாம் வந்து செலக்ட் ஆக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தெரியல. ஏன்னு கேட்டால் இதான் முக்கியமான பாயிண்ட்டு. இதுக்கு முன்னாடி 1:50 எடுத்தாங்க மெயின்ஸுக்கு. ஒரு போஸ்ட்டுக்கு 50 பேர் மெயின்ஸுக்கு போனாங்க. எப்போ? இதுக்கு முன்னாடி மெயின்ஸுக்கு கொண்டு போயிருந்தாங்க. ஒரு போஸ்ட்னா மெயின்ஸுக்கு 50 பேர் போவாங்க. இப்போ வந்து இந்த ரேஷியோவை குறைச்சிட்டாங்க. இது கேஸும் போட்டிருக்காங்க, வழக்கு நீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. 1:20 மாற்றிட்டாங்க. அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு 20 பேர் தான் மெயின்ஸுக்கு போவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? கட் ஆஃப் அதிகமாகும். கட் ஆஃப் வந்து ஹை ஆகிருக்கு. ஓகேவா? ஒன்ஸ் டைம் இந்த 1:50 இருக்கும்போது ஒரு 100+ போட்டவங்களாம் உள்ள போனாங்க, மெயின்ஸுக்கு போனாங்க. 200க்கு 100+ போட்டவங்களாம் எங்கே போனாங்க? மெயின்ஸுக்கு போனாங்க. அப்போ இப்போ கட் ஆஃப் ரொம்ப ஹை ஆகிருக்கு. இப்போ நீங்கள் மதில் மேற் பூனைலாம் இல்லாமல் நான் வந்து மெயின்ஸுக்கு கண்டிப்பாக போனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விதமான ரிசர்வ் கம்யூனிட்டி எதுவுமே பார்க்கலாம். கண்டிப்பாக 140+ கண்டிப்பாக இருக்கும். 200க்கு 140 இல்லை 135 to 140+ கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா போன முறை ஒரு தம்பி தெரியும், சலுகாக்கலாம் 121 போட்டார். எவ்வளோ? 121 மார்க்ஸு 200க்கு. எம்பிசி கிடைக்கல அவருக்கு. எம்பிசி மேல், அவரே மெயின்ஸுக்கு போகல. எம்பிசி மேலே வந்து மெயின்ஸுக்கு போகிறப்ப நம்ம அந்த கட் ஆஃப் எதிர்பார்க்க முடியாது. பிஎஸ்டிமாக இருந்தால் கம்மியாக இருக்கும். ஓகேவா? பிஎஸ்டிமாக இருந்தால் கம்மியாகும். ஒரு 5 மார்க், ஒரு 3 மார்க் கம்மியாகும். 3 to 5 கம்மியாகலாம். ஆனால் நம்ம ஓப்பன் கேட்டகரியாக இருக்கிறோன்னா கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது? ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க? 90 போஸ்ட்.
90னா 90 × 20 எவ்வளோ 1800 பேர் இருப்பாங்க. அதில் தமிழ் மீடியம் போயிடுவாங்க 20%. அப்போ 360 பேர் தமிழ் மீடியத்துக்கு போயிடுவாங்க. தமிழ் மீடியத்துக்கு 360 பேர் போயிடுவாங்க. அப்போ மிகப்பெரிய காம்படிஷன் வந்து நீடிக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். 1800 பேர் தான் மெயின்ஸுக்கு போக போகிறீங்க. அப்போ அதில் ஒருத்தராக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நம்ம அதிகமாக படிக்கணும். இதுதான் வந்து குரூப் 1 பைலா. ஃபஸ்ட்டு சிலபஸ் 10 யூனிட் வச்சுக்கிறோமா, 10 யூனிட்டையும் கரெக்டாக பார்க்கணும். அதில் மெயினாக வந்து யூனிட் 8, 9, 10. 10 ரொம்ப முக்கியம், 25 மார்க் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ போன முறை எப்படி அனாலிசிஸ் பண்ணி பார்த்தா இதுலேருந்து 50 கொஸ்டின் மார்க் கேட்டிருக்காங்க 8 and 9. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதற்கு ரெடியாக, எதுக்கு ரெடியாக இருக்கணும்? இந்த டாபிக்ஸ் கரெக்டாக இருக்கணும். கான்ஸ்டியூஷன், ஜியாகிரபி, ஜென்ரல் சயின்ஸு, எக்கனாமிக்ஸு இதெல்லாம் இருந்தால் 140 கண்டிப்பாக வந்துடும். மேக்ஸு கரெக்டாக இருக்கணும். 140 கிராஸ் பண்ணோன்னா மேக்ஸ் ஒரு முக்கியமாக இருக்கணும். இதை குறிச்சிக்கோங்க முதல்ல. ஏன்னா முதல்ல 180/50 இருந்தது, நிறைய பேர் போனாங்க. இப்போ 1:20 சொன்னோம் பார்த்தியா? போன முறை 121 போட்ட ஒரு எம்பிசி மேலுக்கே கிடைக்கிறார். ஓகேவா? செலெக்ஷன் ஆகலை. ஓகேவா? அவுட் ஆஃப் லிஸ்ட் அவர். அப்போ நம்ம 121 எல்லாம் வந்து இந்த கட் ஆஃப்லாம் வந்து நம்மளாம் ஒரு ஹியூமராக மாறிடும். புரியுதா இல்லையா? ஒரு ரூமராக இருக்கும். அப்போ நம்ம வந்து என்ன யாருக்கு கிடைக்கும்னு பார்க்குறோம். அப்போ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் ஒரு பொண்ணு போடுது பிசிஎம் தான் 132 போட்டு அந்த பொண்ணு தான் மெயின் செய்திருந்தது. ஓகேவா? அப்போ 132னா நம்ம 140 கண்டிப்பாக போட்டாகணும். நான் கொஸ்டின் பேப்பர் தன்மையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்தப்ப தான் முடிவு பண்ண முடியும். புரியுதா இல்லையா? அப்போ 135 to 140 கண்டிப்பாக வரணும்னா நம்ம இந்த 3 யூனிட் 8, 9, 10 வந்து நம்ம வந்து கான்சென்ட் பண்ணி ஆகணும். இதை நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. டவுட் இருந்தால் கேளுங்க. அடுத்தது எப்படி வந்து லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க, எப்படி வந்து கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு, அதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல இதை எழுதிக்குவோம். எல்லா இப்போ வந்து குரூப் 4ல் கூட 2 தான் வந்து டாமினேட்டாக இருக்கும் தெரியுமா? எது? ஜென்ரல் தமிழும் மேக்ஸும் குரூப் 4ல் டாமினேட்டாக இருக்கும். 125 கொஸ்டின். இந்த முறை 2 கொஸ்டின் சேர்த்து கேட்டாங்க, 27 கொஸ்டினாக கேட்டாங்க குரூப் 4ல். இப்போ மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மென்டல் எபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மறந்துடக்கூடாது. இதை குறிச்சிக்கோங்கப்பா. அடுத்தது போ 200 கொஸ்டின். புரியுதா இல்லையா? அதில் 140 கொஸ்டின் நெகட்டிவ் மார்க் கிடையாது தெரியுமா இல்லையா? நோ நெகட்டிவ் மார்க். சிவில் சர்வீஸ் மாதிரி இதில் நோ நெகட்டிவ் மார்க் கிடையாது. அதனால் நீங்கள் எல்லா கொஸ்டினும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். நீங்கள் இது நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாதுப்பா. நோ நெகட்டிவ் மார்க் கிடையாது. இப்போ இருக்கிறது ஸ்டார்ட் பண்ணாலே போதும், நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாம். புரியுதா இல்லையா? இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த யூனிட்டுக்கு இம்பார்ட்டன்ட் தருது, எப்படி படிப்பது, எப்படி வெல்வது, ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 14 நாள் இருக்குது, அது என்ன பண்ணால் ஜெயிக்க முடியும், அதை பார்ப்போம். எழுதியாச்சா? நோட்ஸ் எடுத்துக்கோங்க. 3 யூனிட் முக்கியம். யூனிட் 8, 9, 10 3மே முக்கியமான யூனிட். இதை நீங்கள் கரெக்டாக கொண்டு போனாலே போதும். புரியுதா இல்லையா? தமிழ்நாட்டை பற்றியே கிட்டத்தட்ட 40 கொஸ்டின் கேட்பாங்க. தமிழ் இலக்கிய வரலாறு, சங்க காலமோ, அப்புறம் தமிழ்நாடு அட்மின், தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய திட்டங்கள், புகழ்பெற்ற முதலமைச்சர்கள், இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. அதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். நோட்ஸ் எடுத்தாச்சா? போடாமா? இப்போ எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்திருக்குது? ஓகேவாக்கா? எப்படி கேட்டிருக்காங்க, எப்படி நம்ம 140 அதில் போட முடியும், அதை முதல்ல பார்க்கணும். கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, எப்படி நம்ம அதில் வந்து வென்றிருக்க முடியும் என்பது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அதை பார்த்தீங்களா? கடந்த 2023 பேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஜென்ரல் சயின்ஸ் 17 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் இதிலே வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி,
பயாலஜி எல்லாமே இருக்கும். பயாலஜி இம்பார்ட்டன்ஸ் பண்ணுங்கன்னா பயாலஜி நிறைய கேட்பாங்க. ஓகேவா? பயாலஜியை பேஸ் பண்ணி நிறைய கேட்பாங்க. வேக்சி கூட கேட்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே 25 தெரியுமா இல்லையா? கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே செகண்ட் யூனிட் அது. அதில் எல்லாமே இருக்கும். சிம்பிள்ஸ் கேட்கலாம், நேஷனல் அனிமல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கேட்கலாம், வேர்ல்டு அஃபேர்ஸ் கேட்கலாம், ஆர்கனைசேஷன் கேட்கலாம், இது வேணால் கேட்கலாம். ஜியாகிரபி 13 கொஸ்டின்ஸு, அப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் 14 கொஸ்டின், இந்தியன் எக்கனாமி 12, இந்தியன் பாலிட்டி 24. இந்தியன் பாலிட்டி ரொம்ப முக்கியம் தெரியுமா இல்லையா? எல்லாம் ஷெட்யூல்ஸு, பார்ட்ஸு, ஃபண்டமெண்டல் ரைட்டு, டிபிஎஸ்பி, அப்புறம் வந்து ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ், யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் எல்லாமே கேட்பாங்க. சொன்னோம் பார்த்தியா? ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் ஹெரிட்டேஜ் தமிழ்நாடு 48 கொஸ்டின்ஸ். மேஜர் 1:4 200 கொஸ்டின், 50 கொஸ்டின் கிட்டத்தட்ட. ஓகேவா? 4 ஒரு பகுதி கேட்டிருக்காங்க. 4 ஒரு பகுதி எதா இருக்குது உங்களுக்கு? யூனிட் 8 ஆகுது. யூனிட் 8 இருக்குது. யூனிட் 8 என்பது இட் இஸ் எ டிசைடிங் ஃபேக்டர் ஆஃப் கிராக்கிங் ஆஃப் த குரூப் 1 எக்ஸாமினேஷனில் முக்கியமாக இருக்குது. அப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் 10, அப்புறம் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் 12. சொன்ன பார்த்தியா? ரெண்டுமே பார். யூனிட் 8 and 9 48 12 பார்த்தீங்களா? எவ்வளோ? கிட்டத்தட்ட 16 கொஸ்டின்ஸ் வந்துருக்கு உங்களுக்கு. அப்புறம் மேக்ஸ் போட்டால் 85 கொஸ்டின். சொன்ன பார்த்தியா? 100 கிட்ட வந்துருந்து. கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய கேட்கலாம் உங்களுக்கு. அப்போ இதுதான் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ நான் சொன்ன யூனிட் 8, 9, 10 ரொம்ப முக்கியமானது. அப்போ இதை நம்ம கரெக்டாக கொண்டு போனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? கிராக் பண்ண முடியும். குறிச்சிக்கோங்க. அப்புறம் என் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. புரியுதா இல்லையா? மென்டல் எபிலிட்டியுடைய 25 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் எழுதுகிறோம் பார்த்தியா? அதுவும் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய கல்ச்சர், இந்தியன் கல்ச்சர் எல்லாமே முக்கியம். 48 கொஸ்டின். இது எல்லாமே படிக்கணுமா? தமிழ் இலக்கிய வரலாறு, ஓகேவா? தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜி சைட்ஸு எல்லாமே பார்க்கணும். அப்போ தான் இதில் 48ல் ஒரு 75% போட்டால் தான் நமக்கு 140 வரும். 135 to 140 வரலன்னா ரொம்ப கஷ்டம். அதுவும் கொஸ்டின் பேப்பரை பார்த்த பிறகு தான் இந்த கட் ஆஃபையும் முடிவு பண்ண முடியும். நான் குருடன் யானையை பார்த்த கதையாக இருந்துடும். பட் 140 மேலே யாரும் போட மாட்டாங்க. என்ன மாதிரி இருந்தால் 140+ கண்டிப்பாக மெயின்ஸுக்கு படிக்கணும். எழுதிக்கோ. எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. 48 கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜே கேட்டாங்க. தமிழ்நாடு வரலாறு, கலாச்சாரம், பண்பாடுலேருந்து 48 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நோட்ஸ் எழுதிக்கோங்கப்பா. இதெல்லாம் காங்கிரீட் பார்ட்டு சொல்லுவாங்க. காங்கிரீட் பார்ட்ஸ் எது? ஜியாகிரபி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் பாலிட்டி தான் காங்கிரீட் பார்ட்ஸ். எப்பயுமே நம்ம படிப்போம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 கொஸ்டினை இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? எப்பயுமே மாறாது. கரண்ட் அஃபேர்ஸும் மாறலாம், அதிகமாகலாம், கம்மியாகலாம். வேரியேஷன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன ஆகும்? வேரியேஷன் ஆகும். கரெக்டாக எழுதிக்கோங்க. யூனிட் 8 ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டினரி ஏரியாவாக இருக்குது. கேள்விகளை கேட்கின்ற முக்கிய பகுதியாக எது இருக்குது? யூனிட் 8 இருக்குது. இதை நம்ம ஜெயிக்கணும், 140 வரணும். கொஸ்டின் பேப்பரை பொறுமையாக பார்க்கணும், தப்பு பண்ணக்கூடாது. மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் தான் தப்பே பண்ண. இப்போ சல்காலாம் வந்து சிசார்ட்டே போடுது. அப்போ வந்து சல்காக்கெல்லாம் 25 கொஸ்டின் கண்டிப்பாக ரைட் ஆகும். மேக்ஸ் மட்டும் கேட்க மாட்டாங்க, டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் இருக்கும். ஓகேவா? சிசார்ட் மாதிரி இது. ஓகேவா? அப்போ இந்த 25 கொஸ்டின் ஈஸியாக பாக்கெட் பண்ணிட்டா ரிமைனிங் கொஸ்டினாக காங்கிரீட் பார்ட்டு யூனிட் 8, 9ல் நம்ம பாக்கெட் பண்ணிட்டா நம்ம மெயின்ஸுக்கு போயிடலாம். குறிச்சி வச்சாப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. எப்படி ஒரு தேர்வை அணுக வேண்டும் பார்த்துக்குவாங்க. இதா இல்லையா? ஒரு தேர்வு நமக்கு முறை தெரியாமல் அணுகிதான் முறைசாரா
அமைப்பாக இருக்கிறதுனால வெற்றி பெறுவதில்லை. ஃபார்முலா போனால் என்ன பண்ணலாம், அதை ஃபண்டாஸ்டிக்காக வின் பண்ணலாம். அதுதான் போய் உங்களுக்கு காமிக்க எப்படி போனால் நீங்கள் வெல்ல முடியும்ன்ற ஒரு கான்செப்டை பாருங்கள் நீங்கள். ஆனால் யூனிட் 8 வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அது முழுக்க முழுக்க தமிழ்நாடு, தமிழ் இலக்கியமும், அது இல்லாமல் ஆர்கியாலஜிக்கல் அகழ்வாராய்ச்சி இதெல்லாம் அடிப்படையாக கொண்டது. அது எப்படி வெல்ல முடியும் அதையும் பார்க்கணும். அதெல்லாம் காங்கிரீட் பார்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கட்டமைக்கப்பட்ட அல்லது அடிப்படையான தன்மை கொண்டவை. இது இந்தியன் எக்கனாமி, கான்ஸ்டியூஷன், ஜென்ரல் சயின்ஸு, ஜாகிரபி, இதெல்லாம் எப்பயுமே நம்ம வந்து காங்கிரீட் பார்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் அது ஒரு பெரிய பாதிப்பை நமக்கு கொடுக்காது. எழுதியாச்சா? இதில் புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிலபஸை நீங்கள் பார்க்காமலாம் எதுவுமே பண்ணணும். சிலபஸை மனப்பாடம் பண்ணணும். எதை வேணால் கேட்கலாம். போய் பார்ட் பார்த்தீங்களா, யூனிட் 2 பார்த்தீங்களா, அதை போய் பாருங்கள். முழுக்க முழுக்க என்ன நடந்திருக்கு, என்ன டிஸ்கவரிஸ், நோபல் பரிசு என்ன, புக்கர் பிரைஸ் யார், தமிழ்நாட்டு என்ன விருது கொடுக்குறாங்க அதுவும் கேட்பாங்க. கலிங்கன் பூங்குண்டனார்னு விருதுக்கு தெரியுமா? தெரியுமா ஃபரீது? கலிங்கன் பூங்குண்டனார் என்ன சொன்னார் அவர்? அவர் சொன்ன வாசகம் என்ன இருக்கா தெரியுமா? தெரியுமா கவின் முகமது? கலிங்கன் பூங்குண்டனார் சொன்ன வாசகம் தெரியுமா? யாதும் ஊரே யாவரும் கேளு, தீதும் நன்றும் பிறதரவாரா. அவருடைய பேரு விருது கொடுக்கு தமிழ்நாடு அரசாங்கம். என்ன விருதுன்னு தெரியுமா? பரிசு நெட்டை பார்ப்பானே, கூகுள் சர்ச் செஞ்சு நான் ஓப்பன் பண்ணியிருப்பானே. என்ன பரிசு? கலிங்கன் பூங்கு. நேற்று கூட எழுதினீங்க. கலிங்கன் பூங்குண்டனார் பெயரில் அளிக்கப்படுகின்ற பரிசு இது. அதை பார்க்கணும். அந்த மாதிரி கேட்பாங்க. திருவள்ளுவர் விருது கொடுக்குறாங்க. ஓகேவா? அதே மாதிரி வந்து கல்பனா சாவ்லா விருது வழங்குறாங்க. கல்பனா சாவ்லா யாரு? யார் சொல்லுங்க? வீரதீர செயலுக்காக கொடுக்குறாங்க. இப்போ தமிழ்நாடை பற்றி இந்த அவார்டாக யாரு கொடுக்குறாங்க? ஓகேவா? அதுவும் பார்க்கணும். நீங்கள் கண்டுபிடிச்சிட்டியா? கலிங்கன் பூங்குண்டனார் விருது யாரு கொடுக்குறாங்க? தமிழ் எழுதியாச்சா? இதுதான் ப்ளூ பிரிண்ட். இதில் யூனிட் 8 நம்ம எப்படி படிக்கிறோம்னு தெரியல. அது வந்து எப்படி நீங்கள் படிக்கணும்னு சொல்லித்தரோம். ஓகேவா? இது எழுதியாச்சா? கவனமாக பார்க்கணுமா? ஏன்னா இந்த முறை வெற்றியை தவிர எதுவும் கேட்கக்கூடாது. இப்போ யூனிட் 8 பாருங்க. எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்கன்னு ஒரு முறைகள் இருக்குது. அதை முதல்ல பாருங்க. பார்த்துட்டோம். தமிழ்நாட்டுடைய வரலாறு, கலாச்சாரம், அதுக்கப்புறம் சமூக அரசியல் இயக்கங்கள் ரொம்ப முக்கியம். இதா இல்லையா? இப்போ என்ன சொல்ல வராங்க நல்லா கவனிங்க. முதல்ல ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி. தமிழ் சொசைட்டியுடைய வரலாறு, தமிழ் சமூகம் இருக்கு பார்த்தியா? அப்போ சங்க இலக்கியம், சமூகம்னா சங்க இலக்கியம், சமூக வரலாறு எப்போ வேணா இருக்காது. ஓகே? அப்போ சமூகத்தை பற்றி நீங்கள் தமிழ் சமூகம்னா என்ன, அறம்னா என்ன, புறம்னா என்ன, எப்படி வாழ்ந்தார்கள். ஓகேவா? 3 மன்னர்கள், சேர சோழ பாண்டியருடைய சமூகம் எப்படி இருந்தது. ஏன்னா இங்கே ஜாதி அமைப்பே கிடையாது, மத அமைப்பே கிடையாது. தெரியல, சங்க காலத்தில் ஜாதி அமைப்பு மத அமைப்பே கிடையாது. அதெல்லாம் ரொம்ப யூனிக்கானது. அப்போ அதை பற்றி சமூகத்தை பற்றி பார்க்கணும். ரிலேட்டட் ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ் படிக்கணும். ஓகேவா? சர் ஜான் கன்னிங்ஹாம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் இங்கே வந்து ராபர்ட் ப்ரூஸ் பலவாரத்தில் வந்து கை கோடாரி கண்டுபிடிச்சது வந்து எல்லாம் 44 பிளேஸ் இருக்குது தமிழ்நாட்டில். இந்த கீழடிலாம் ஃபேமஸாக இருக்குது, கொடுமணம் ஃபேமஸாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஆதிச்சநல்லூர் ஃபேமஸாக இருக்குது. அப்போ என்ன கண்டுபிடித்தார்கள், அங்கே என்ன கிடைத்தது, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? கீழடி பற்றி கேட்பாங்க. இப்போ பெருநை நாகரிகம்னா என்ன கேட்கலாம். கொடுமணல் எங்கே இருக்குது, அங்கே என்ன நாகரிகங்கள் இருக்குது. அதே மாதிரி பட்டறை பெரும்புதூர் இருக்குது, அங்கே என்ன இருக்குன்னு கேட்கலாம். பூம்புகாரே ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் தான், இந்த மாவட்டம்னு கேட்கலாம். எதை வேணால் கேட்கலாம்.
தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கமே டில் டெம்பரவரி டைம் சொன்ன பார்த்தீங்களா? தமிழ் லிட்ரேச்சர் சங்ககால வரலாறு அல்லது தமிழ் இலக்கிய வரலாறு இது வரைக்கும் படிக்கணும். தொல்காப்பியத்தில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்கிற புதுக்கவிதை வரைக்கும் படிக்கணும் தமிழ் இலக்கிய வரலாறு. தமிழ் இலக்கிய வரலாறு மூவா எழுதியிருப்பாரு, ஓகேவா? இல்லைன்னா தமிழன் எழுதியிருப்பாரு. ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி கரெக்டாக படிக்கணும். புரிதல? தொல்காப்பியம் சங்க காலத்தில் முக்கியமான 3 நூல்கள் இருக்குது. 10 பாட்டு, 8 தொகை, 11 கணக்கு நூல்கள். அப்புறம் சங்கம் மருவிய காலத்திலே காப்பியங்கள் ஆரம்பிக்குது. 50 காப்பியம், 5 காப்பியம் ஆரம்பிக்குது, ஓகேவா? அதற்கு பிறகு பக்தி இலக்கியம், நாயன்மார்கள், ஆழ்வார்கள், கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களுக்கு உங்கள் சீரா புராணம் மாதிரி நிறையா இருக்குது. அப்போ தேம்பாவணி மாதிரி கிறிஸ்துவர்களுக்கு. அப்புறம் அவங்களுக்கு இருக்குது பெரிய புராணம் இருக்குது. அப்புறம் நாச்சியார் திருமொழி, இந்த மாதிரி ஒவ்வொன்றா இருக்குது, நீங்கள் படிக்கணும். அதுக்கப்புறம் உரைநடை காலம் இருக்குது, அப்புறம் கவிதை காலம் இருக்குது, அப்புறம் ஹைக்கூ காலம் இருக்குது. எல்லாத்தையும் பார்க்கணும். தமிழ் பண்பட்ட மொழி ஏன்னு சொல்கிறேன்னு கேட்டால் அதனுடைய வளர்ச்சி தொடர்ந்து இருக்குது. எந்த காலத்திலையும் தோய்வடையவில்லை. ஒரே ஒரு காலம், களப்பிரார்கள் காலம் மட்டும்தான் தமிழுக்கு இருண்ட காலம் சொல்லுவாங்க. மற்ற எல்லா காலத்திலும் தமிழ் இலக்கியங்கள் தொடர்ந்து படைக்கப்பட்டிருப்பதால் தான் தமிழ் செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க, ஓகேவா? அப்போ நீ அதை முதல்ல ஃபுல்லாக படிக்கணும். சிலப்பதிகாரம் என்ன சொல்லுது, மணிமேகலை என்ன சொல்லுது, ஓகேவா? சீவக சிந்தாமணி என்ன சொல்லுது, எல்லாத்தையும் பார்க்கணுங்க. பக்தி இலக்கியங்கிறது, ஓகேவா? அதெல்லாத்தையும் நீங்கள் கலந்து வரணும். அப்புறம் ஏன் ராமாயணம் என்ன சொல்லுது? ராமாயணம் திருக்குறள் ரொம்ப முக்கியம். ஏன்னா தமிழுக்கு கதின்னு சொல்லுவாங்க. கதினா நான் கம்பராமாயணம் திருக்குறளும். அப்போ அதையும் நீங்கள் படிக்கணும். திருக்குறள் என்பது அடுத்து திருக்குறள் தான். பார்த்தீங்கன்னா திருக்குறள் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஏ செக்குலர் லிட்ரேச்சர், ஒரு மத சார்பற்ற இலக்கியம் படிக்கணும் நீங்கள். ரெலவன்ஸ் டு எவர் லைஃப், ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டியது திருக்குறள் சொல்லுது. இம்பேக்ட் ஆஃப் திருக்குறள் அண்ட் ஹியூமானிட்டி, மனிதாபிமானத்துக்கு என்ன மாதிரி சொல்லுது. திருக்குறள் அண்ட் யூனிவர்ஸ் வேல்யூஸ், ஈக்குவாலிட்டி, ஹியூமானிசம், எக்ஸ்ட்ரா. திருக்குறள் உலக பொதுமுறை. அந்த உலக பொதுமுறை சமமா, உலக மக்கள் அனைவருக்கும் சமம். எப்படி சொல்றான்? பிறபோக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா உயிரும் ஒரே மாதிரி தான் பிறக்கின்றன, மாறுபாடு கிடையாதுன்னு சொல்லுது. ரெலவன்ஸ் சோசியோ பொலிட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் அஃபேர்ஸ், அதிலே ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாடு எப்படி இருக்க வேண்டும், எப்படி சமூக அரசியல் பொருளாதாரம் இருக்குன்னு சொல்றோமா இல்லையா? ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் உள்ளது அரசுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வேந்தருக்கு அழகுன்னு சொல்றாங்க, ஓகேவா? அப்ப எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு திருக்குறள்ல. சமூகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, அரசியலை பத்தி சொல்லியிருக்காங்க, பொருளாதாரம் எப்படி ஒரு பொருளாதாரத்தை நீங்க ஈட்டணும், புரியுதா இல்லையா? பொருளாதாரம் யாருக்கு முக்கியம், ஓகேவா? பணம் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்றாரு வள்ளுவர், புரியுதா இல்லையா? அருள் இல்லாதவருக்கு அந்த உலகம் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப எல்லா கான்செப்டும் திருக்குறள் இருக்குது. அப்புறம் பிளாசிபிக்கல் கான்டென்ட் திருக்குறள், தத்துவம். பிளாசிபிக்கல் கண்டென்ட்டுக்கு பார்த்தீங்களா, தத்துவங்கள், அதை பற்றி சொல்ல திருக்குறள். அப்போ திருக்குறளை நீங்கள் முழுமையாக உணரணும். எவ்வளோ திருக்குறள் இருக்குது, என்ன கான்செப்டு, ஒவ்வொரு குறளுக்கும் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், புரியுதா இல்லையா? இப்போ ஒரு திருக்குறளுக்கு நித்திய அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இதில் கருப்பொருள் என்ன? இதுல கருப்பொருள் பொறுமை. இப்ப அன்பிற்குண்டு அடைக்கும் தாழ் ஆழ்வாரர் பொன்கண்ணில் பூசல் தரும்னா அப்ப அன்பு அங்க. அப்ப ஒவ்வொரு திருக்குறளுடைய சூட்சம் என்னன்னு பார்க்கணும். இப்ப எண்ணி துணுகி கருமம் துணிதப்பு எண்ணுவாம் என்பது இருக்குன்னா, ஒரு செயலை செய்கின்ற போது நாம் எடுக்க வேண்டிய முடிவு தெளிவா இருக்கணும், ஓகேவா? அப்போ ஒவ்வொரு திருக்குறளும் ஒரு விதமான இதை நமக்கு கொடுக்குது. அப்ப திருக்குறள் எல்லாம் படிக்க முடியாது, அதனுடைய கருத்தாழத்தை புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். அதே மாதிரி 3 சங்க இலக்கியம் முக்கியம் படைப்புக்கள். ஒன்று 10 பாட்டு, 8 தொகை, 11 கீழ்கணக்கு. இது 3மே முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்கப்பா. இதை நீங்க ஒழுங்கா படிச்சுட்டு போனாலே குரூப் 1 பாஸ். அந்த அளவுக்கு இதனுடைய கான்செப்ட் இருக்குது. அதை தெளிவா விளக்கிட்டான். ஆர்கலைஸ் செய்து விளக்கியாச்சு, புரியுதா இல்லையா? இப்போ ரீசெண்டா இவங்க இந்த அரசு பதவி ஏற்ற பிறகு 7 இடங்கள் அகழ்வாராய்ச்சி பண்ணி, அதுவும் உங்களுக்கு சொல்லியிருப்பான், புரியுதா இல்லையா? அந்த இடங்களும் கேட்கலாம். அதில் முக்கியமானது கீழடி, அது முக்கியமானது. மயிலாடும் பாறை எங்க இருக்கு தெரியுமா? மயிலாடும் பாறைன்னு ஒரு பிளேஸ் இருக்குது, ஆர்காலஜிக்கல் பிளேஸ். எங்க இருக்குது? இப்போ அந்த பிளேஸ்ல நம்ம கரெக்டா இப்போ இருக்கக்கூடிய கான்டெம்பரரி வரைக்கும் தமிழ் இலக்கிய வரலாறு படிக்கணும். அதே மாதிரி திருக்குறளை அதுக்கு வேற ஆணிவார். திருக்குறள் படிச்செல்லாம் நீங்க ரொம்ப இது பண்ண முடியாது. அண்டர்ஸ்டாண்டிங் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கான்செப்ட் அவங்க சொல்றாங்க,
இந்த கான்செப்ட் என்ன மாதிரி சொல்லுங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் எழுதணும். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. முக்கியமான யூனிட்டு. நிறைய பேருக்கு புரியாது. இதே தான் குரூப் 2ல இருக்குது, குரூப் 4ல இருக்குது இந்த யூனிட். புரியுதா? எல்லா தேர்வுகளுக்கும் அடிப்படையான ஒரு சமூக கட்டமைப்பாக இருப்பது எது? யூனிட் 8 சமூக கட்டமைப்பாக மாறி போச்சு. அது எதுக்கு? தேர்வுகளுடைய சமூக கட்டமைப்பாகவே யூனிட் 8 மாறி போச்சு. அப்போ கண்டிப்பாக தேவை. கரெக்டாக எழுதிடும். தமிழ் இலக்கிய வரலாறுலாம் படிக்காமலாம் நீங்கள் கொஸ்டினே தொட முடியாதுப்பா. தமிழ் இலக்கிய வரலாறை நீங்கள் தெளிவாக படித்தாதான் கொஸ்டின்ஸ் நீங்கள் போட முடியும். கொஸ்டின்ஸ் நீங்கள் போட முடியாது. அதே மாதிரி திருக்குறள் சமய சார்பற்ற இலக்கியம், நம்முடைய அன்றாட வாழ்வினுடைய பயன்படும் இலக்கியம், மனிதாபிமானம், மனிதனுடைய பிறப்பின்பால் சமம் சொல்கின்ற இலக்கியம், சமூக பொருளாதார அரசு நிலைகளை விளக்கும் இலக்கியம், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அடுத்தது தத்துவ இலக்கியம், அதையும் நீங்கள் பார்க்கணும். கரெக்டாக எழுதிக்கோங்கப்பா. அது இதை நீங்கள் கரெக்ட் பண்ணாலே இந்த 14 டேஸ்க்குள்ளார நீங்கள் வின் பண்ணுவதற்கான சான்ஸ் அதிகம். இந்த யூனிட்டு 9 அப்புறம் மேக்ஸு மற்றெல்லாம் உங்களுக்கு வந்து கட்டமைப்பாக இருக்கும். காங்கிரீட் பாட்டு சொல்லுவாங்க, ஜாகிரபி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ், அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு காங்கிரீட் பாட்டு சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஈஸியாக ஜெயிக்கலாம். இது நம்ம கரெக்டாக பண்ணணும். எழுதுங்க, அப்போ தான் மனப்பாடம் ஆகும். எழுதும் போது உங்களுக்கு 10 முறை படிப்பதற்கு சமம், மனப்பாடம் ஆகிடும். எழுதியாச்சா? கரெக்டாக கொண்டு வாங்க. வெற்றி நிச்சயம் சொல்கா புரியுது? வெற்றி நிச்சயமாக இருக்கும். போன முறையெல்லாம் அவன் வந்து சரியாக வந்து கான்செப்ட் 121 பெரிய விஷயம். இரவு பகலாக சொல்லி கொடுத்தோம். நீங்கள்லாம் ஒரு 130+, 135+ போட்டால் கண்டிப்பாக ஜெயிச்சுக்கணும். என்ன புரியுது? டவுட் இருக்குதா? போலாமா நெக்ஸ்ட்டு? முதல்ல மெயின்ஸுக்கு தான் படிக்கணும். குரூப் 2லாம் தெரியுங்களா? நீங்கள் குரூப் 2வோ குரூப் 1ஓ இப்போ சலுகாலாம் மெயின்ஸுக்கான இதை வந்து எழுதி காமிச்சிருக்குது. அப்போ ஈஸியாக இருக்கும். முதல்ல வந்து மெயின்ஸுக்கு நம்ம எழுத பழகிக்கணும். இன்னைக்கு கூட சூப்பராக எழுதி காமிச்சாங்க சுபாஷினி, நித்யாலாம். மெயின்ஸுக்கு கிளம்பு. எழுதியாச்சா? இப்போ அடுத்தது ரிமைனிங் பார்ட்ஸுக்கு யூனிட் 8ல் அதை பார்க்கணும். ஓகேவா? அது என்ன சொல்றாங்க? இதுதான் முக்கியமானது. ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். தமிழ்நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ன? தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி படிச்சிங்களா இல்லையா? முழுக்க முழுக்க வரும். சொன்னோம் பார்த்தியா? முழுக்க முழுக்க தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியை பற்றி முழுக்க முழுக்க வரும். அதில் ஏர்லி அஜிடேஷன் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் சொன்னதுமா வேலூர் கழகம் இருக்குது பற்றி 1806 அதில் ஆரம்பித்து பாளையக்காரர்கள் ஆரம்பித்து எல்லாமே ஒரு ஃபஸ்ட்டு யாருமா ஃபஸ்ட்டு பிரிட்டிஷார் எடுத்தது? புலித்தேவர் ஆரம்பிக்கும். புலித்தேவர், மருது சகோதரர்கள், அப்புறம் வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், அதுக்கப்புறமேட்டுக்கு சங்ககிரி கோட்டையில் தூக்கிவிடப்பட்டார். யார் அவர்? யார்ப்பா அவர்? சங்ககிரி ரோல் ஆஃப் உமன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் முத்துலட்சுமி ரெட்டி, அஞ்சலி அம்மையார், இவங்க எல்லாத்தையும் பற்றி நீங்கள் படிக்கணும். அப்போ ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இது வந்து ஹிஸ்ட்ரி எப்போ ஹிஸ்ட்ரி 1700 படிக்கணும். 1700 தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி 1947 வரைக்கும் படிக்கணும். படித்தா இந்த பார்ட்லாம் உங்களுக்கு கவர் ஆகும். அடுத்தது எவால்யூஷன் ஆஃப் 19-20 செஞ்சுரிஸ் சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. பார்த்தோமா? சமூக பொருளாதார அரசியல் இயக்கங்கள், ஜஸ்டிஸ் பார்ட்டி, அதை பற்றி நிறைய படிச்சிருக்கிறோம். சவுத் இந்தியா லிபரேஷன் ஆரம்பித்து அதை பற்றி படிச்சிருக்கோம். கிரவுட் ஆஃப் நேஷனலிசம்ஸ் பகுத்தறிவு,
செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் பெரியார், திராவிடன் மூவ்மெண்ட் அண்ட் பிரின்சிபல் அண்டர்லைங் போத் த மூவ்மெண்ட்ஸ், எல்லா மூவ்மெண்ட்டும் திராவிட மூவ்மெண்ட்டை பற்றி படிக்கணும், அதுக்கப்புறமேட்டுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டை பற்றி படிக்கிறோம். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தந்தை பெரியார் அண்ட் பேரின் அண்ணா, ரெண்டு பேரை பற்றி நிறைய நடத்திருக்கிறோம். தந்தை பெரியாரை பற்றியும் பார்க்கணும், அண்ணாவை பற்றியும் பார்க்க முடியும். அண்ணாவுடைய படைப்புகள் இது, பெரியாரை பற்றி நிறையா இருக்குது. பெரியார் ஈரோட்டில் பிறந்து கடைசியாக அவர் வாழ்ந்த காலங்களில் செய்த பணிகளே அதிகம். ஓகேவா? காங்கிரஸ் இருந்தார், அதுக்கப்புறம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நீதி கட்சி, அதுக்கப்புறம் திராவிட கழகம், என்னென்ன பண்ணார் ஃபுல்லாக அவர் நாளிதழ்கள், அவருடைய இலக்கிய பணி, எழுத்து பணி, பத்திரிகை பணி, சமூக பணி எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி அண்ணாவும் அதே மாதிரி தான். ஓகேவா? கான்டெம்பரரிஸாக இருந்தாங்க. அண்ணாவும் தந்தை பெரியாரும் ஒருங்கிணைந்த ரெண்டு பேரை பற்றியும் படிக்கணும். எழுதிவோம். நிறைய சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இருக்குது. இப்போ ஐயா வழின்னு தெரியுமா? ஐயா வழி, வள்ளலாருடைய சன்மார்க்கம், அதெல்லாம் படிக்கணும். ஐயா வழி யாரு? ஐயா வழின்னு ஒரு வழி இருக்கு, தெரியுங்களா? அது ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் தான். அப்புறம் ஒரு பைசா தமிழன் யாரு? அயோத்திதாச பண்டிதர், அவரும் திராவிடம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார், அதையும் படிக்கணும் நீங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி ரொம்ப முக்கியம்ப்பா, அதோடைய ஆட்சி காலம் ரொம்ப முக்கியம். 1920 ஆட்சிக்கு வந்துடும். அது ஆட்சி பண்ணும்போது செய்த சாதனைகள் முக்கியம். இடஒதுக்கீடு, சத்துணவு திட்டம் எல்லாமே முக்கியம். மதிய உணவு திட்டம், அதுக்கப்புறம் அவங்க பண்ண ரீஃபார்ம்ஸ், பஞ்சமி நிலங்கள், ஓகேவா? குறிப்பாக ஜிஓ, கம்யூனியல் ஜிஓ, இடஒதுக்கீட்டு அரசாணை ரொம்ப முக்கியமானது, அதையும் படிக்கும். இது இருந்தால் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க பார்த்தீங்களா? குரூப் 1லையும் பார்த்தீங்களா? நிறையா கொஸ்டின்ஸை கேட்கின்ற ஒரு பாட்டாக இது அமைஞ்சிருக்குது. அப்போ இதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும், படிக்கணும், உட்காந்து ஒவ்வொன்றா படிக்கணும். அயோத்திதாச பண்டிதர் யாரு? தியாகராஜ செட்டியார் யாரு? நாயர் யாரு? ஓகேவா? அவங்க என்ன பண்ணாங்க? எஸ்ஐஎல் என்ன பண்ணிச்சு? இப்படி நீதி கட்சியாக மாறுது, நீதி கட்சி ஆட்சிக்கு வருது, நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. ஒரு முக்கியமான நிகழ்வு மூலம்தான் நீதி கட்சி ஆட்சிக்கு வரும். என்ன நிகழ்வு அது? என்ன சொல்லுங்க? ஒத்துழையாமை இயக்கம் ஆரம்பிப்பாங்க 1920. அந்த ஒத்துழையாமை இயக்கத்தால அந்த பொது தேர்தலில் 1920 பொது தேர்தல் காங்கிரஸ் நிற்காது. காங்கிரஸ் நின்றுருந்தா நீதி கட்சி ஜெயிச்சுக்குமா என்பது சொல்ல முடியாது. ஓகேவா? அது முக்கியமான காரணம். அப்புறம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் காங்கிரஸே ஆட்சி இழக்குது, தெரியுமா இல்லையா? இப்போ 1937 யார் வரா? ராஜாஜி வரார். அவர்னா ரீஃபார்ம்ஸ் பண்றாரு. எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் மாநாடு எங்க செங்கல்பட்டு என்ன மாநாடு நடக்குது? அதனுடைய குறிக்கோள்கள் என்ன? என்ன குறிக்கோளால என்ன பெரிய ரிஃபர்மேஷன்ஸ் என்ன நடந்திருக்குது? சீர்திருத்தங்கள் என்ன கொண்டு வரப்பட்டிருக்குது? அதையும் பார்க்கணும். அப்புறம் தந்தை பெரியாரை பற்றி, அண்ணாவை பற்றி காலையில் சொன்னிட்டு சுபாஷினி, அட்டை டு அட்டை, அந்த மாதிரி அட்டை டு அட்டை அவங்க பிறந்ததுலேருந்து செய்த செயல்பாடுகள் முழுக்க முழுக்க படிக்கணும், தெரியுங்களா? ஒரு கொஸ்டின் கேட்டுதான், அண்ணா சிஎம்மாக செலக்ட் ஆகும் என்னவா இருந்தான்னு சொல்லி. அப்போ அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். அண்ணா எங்கே தோத்தான்னு கேட்பாங்க, தெரியுங்களா? அப்படியே காமராஜும் தோத்துக்கிறாரு. அண்ணாலாம் ஒரு பெரிய எலெக்ஷனை தோத்துக்கிறார். எப்போ தோத்தார்? எந்த எலெக்ஷன் அது? ஒவ்வொரு பொது தேர்தல் 1954 பொது தேர்தல் எப்படி இருந்தது, 56 எப்படி இருந்தது, 61 எப்படி இருந்தது, எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும். ஒவ்வொரு பொது தேர்தலும் முக்கியமானது. அப்புறம் 1967 பொது தேர்தல் தான் அண்ணா ஆட்சியை பிடிக்கிறாரு. அது வரைக்கும் காங்கிரஸ் இருந்தது. அவங்க செய்த காமராஜ் எத்தனை ஆண்டு காலம் இருந்தார்? 9 ஆண்டு காலமா? அவர் என்ன பண்ணார்? ரிஃபார்ம்ஸு. அதுக்கு முன்னாடி ராஜாஜி என்ன பண்ணாங்க? எல்லாத்தையும் பார்க்கணும். காமராஜர் ஆட்சி காலம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அண்ணா 2 ஆண்டுகள் தான் நிறைய ரிஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் எல்லா முதலமைச்சரும் முக்கியம். ஜெயலலிதா அம்மையார், கலைஞர் கருணாநிதி அவர்கள், இருக்கக்கூடிய எம்ஜிஆர், அவர் கொண்டு வந்த திட்டங்கள், சத்துணவு திட்டம் முக்கியமானது. இதெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க, எல்லாத்தையும் பார்க்கணும். எழுதியாச்சா? நீங்கள் எந்த அளவுக்கு இந்த யூனிட்டை டீப்பாக டிஸ்கஸ் பண்ணீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? வெற்றியை சிறப்பாக பண்ண முடியும். எடுத்து பாருங்கள், போன இயர் கொஸ்டின் கூட பாருங்கள். 48 கொஸ்டின்ஸ் டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக கேட்பாங்க. ஒவ்வொரு பர்சனாலிட்டியும் முக்கியம். ஓகேவா? ஒவ்வொரு மாநாடுகள்,
ஓகேவா? இப்போ ஜஸ்டிஸ் பார்ட்டி தான் திராவிட கழகமாக மாறுது. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகமாக மாறுது. அதுக்கப்புறம் அது என்னவா மாறுது? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாறினது. இந்த வரலாறுகள்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? இணைத்து படிக்கணும். இப்போ என்ன பண்ண முடியுதுல? ஈஸியாக உங்கள் வெற்றியை வந்து பதிக்க முடியும். வேறு டவுட் இருக்குதா சொல்லுங்க? நாளைக்கு ஜாகிரபி டெஸ்ட் உண்டுப்பா. ஓகேவா? 100 கொஸ்டின்ஸ் உண்டு ஈவினிங் மட்டும். இதெல்லாம் உட்காந்து பாருங்கள். சிலபஸை வந்து வரிக்கு வரி நடத்திருக்கிறோம். யூனிட் 8 முக்கியம்னால அந்த சிலபஸ் ஒவ்வொரு வரியாக நீங்கள் என்ன படிக்கணும், சிலபஸை முதல்ல எழுதினா தான் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? அப்போ அந்த சிலபஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். அதை கரெக்டாக பாரு. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கப்பா. ஓகேவா? நைட்டு கிளாஸ் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, வந்துடுங்கப்பா.